அமீர் அலி மைதானத்தினையே தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஓட்டமாவடி அமீர் அலி மைதானம் சில்ட்ரன் பார்க்கில் மக்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு படகுகளை பாவித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு வெள்ளம் இந்த பகுதியினை பாதித்து இருக்கின்றது. இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அமீர் அலி மைதானத்தினுடைய வெள்ள அனர்த்த நிலைமை. ஓட்டமாவடி பாலத்தின் கீழான நீர்மட்டத்தினையே தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். எந்த தூண்களும் தெரியாத அளவுக்கு அனைத்து தூண்களும் மறைக்கப்பட்ட நிலையில் பல அடி தூரத்துக்கு நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுகின்றது. இந்த நீர்மட்டம் இன்னும் சடுதியாக அதிகரிக்கின்ற பொழுது இந்த நீர் ஊருக்குள் நுழையக்கூடிய சாத்தியம் இருப்பதாக கூறப்படுகின்றது. இறைவன்தான் இந்த நிலைமையினை பாதுகாக்க வேண்டும். ஓட்டமாவடி காவத்துமுனை வழியாக வயல் நில பகுதிக்கு செல்லுகின்ற இந்த பிரதேசத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். புதுவள்ளி பாலம் என்று சொல்லுவார்கள். அந்த வழியைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த வழியினுடைய நிலைமை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். முற்றாக நீர் நிரம்பிய நிலையிலேயே வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வெள்ள நீர் நிரம்பிய ஒரு நிலையிலேயே இந்த பாதை காணப்படுகின்றது. இந்த பாதையினுடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது இந்த பாதையின் நெடுகிலும் இந்த பாதையை சூழ உள்ள பிரதேசம் நெடுகிலும் பிரதேசம் முழுமையாக இது வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. ஆயிரக்கணக்கான வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. அதே போன்று பொது சேவைக்குரிய பல நிறுவனங்கள் மூழ்கி இருக்கின்றன. குறிப்பாக வைத்தியசாலை ஒன்று இங்கே இருக்கின்றது. அதே போன்று வேறு சில அரச நிறுவனங்கள் இருக்கின்றன. அனைத்து நிறுவனங்களும் முற்றாக நீரில் மூழ்கிய நிலையை நீங்கள் தற்பொழுது காணக்கூடியதாக உள்ளது. எமது அன்பான நண்பர்கள் உறவுகள் இந்த இடத்திலே அவர்கள் அனர்த்தத்துக்குரிய நிவாரணத்தினை மீட்பு பணியினை செய்கின்ற காட்சியினை நீங்கள் தற்பொழுது காணலாம். ஸ்ரீலங்கா கிழக்கு மாகாணம் கல்குடா தொகுதியின் காவத்தமுனை காகித நகர் என்றும் சொல்லுவார்கள். அந்த பிரதேசத்தினுடைய வெள்ள நிலைமையினையே தற்பொழுது பார்க்கின்றீர்கள். முழுக்க 100% குடியிருப்புகள் காணப்படுகின்ற இந்த பகுதி வெள்ள நீரினால் மூழ்கி காணப்படுகின்றது. மக்களை கரையேற்றுவதற்காக மக்களை நீரில்லாத இடத்துக்கு கொண்டு செல்வதற்காக படகுகள் பாவிக்கப்பட்டு கொண்டிருப்பதனை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆற்று நீர் காணப்படுகின்ற இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் தூரத்துக்கு இந்த வெள்ள நீர் பரவி இருப்பதாக தெரிகின்றது. கல்குடா பிரதேசத்தை பார்வையிடுகின்ற போது அவதானிக்கின்ற பொழுது
மிக அதிகமான ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, காபத்துமுனை, வாழைச்சேனை, ஓட்டமாடி பிரதேசங்களுக்கு வருகை தந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களுடைய நிவாரணங்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அரசு அதிகாரிகள், அரசு தரப்புகள் இதனை முன்னெடுக்குமாறும், ஏனைய நலன் விரும்பிகள், செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள் இந்த விடயத்தினை கருத்தில் எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம்.